Hi friends, welcome back to today's section. Today we are going to have oral discussion on Macbeth. இன்னைக்கு மேக்பத்ன்ற டாப்பிக்கை நம்ம ட்ராமாவை ஓரல் டிஸ்கஷன் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி நான் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு சொல்லிட்டு மேக்பத்தில் எம்சிக்யூ கொஷின்ஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துறேன், நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. லெட் அஸ் ஸ்டார்ட் டு டிஸ்கஸ் மேக்பத். நீங்கள் மேக்பத் இந்த ஓரல் டிஸ்கஷனை நீங்கள் ஹியர் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ரீகால் பண்ண மாதிரி இருக்கும், ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். மேக்பத்தை நீங்கள் படித்து முடிச்சதுக்கப்புறமா இந்த ஓரல் டிஸ்கஷனை நீங்கள் ரீகால் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது ஈஸியாக உங்களால் ரீகால் பண்ண முடியும். அதே டைமில் நமக்கு இந்த பாயிண்ட்ஸ், இந்த கேரக்டர்ஸ் நேம் இதெல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்கா, இந்த கொட்டேஷன்ஸில் நம்ம யார் சொன்னதுன்னு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படித்தது கரெக்டாக நம்ம மைண்டில் இருக்கா இல்லை நம்ம மறந்துட்டோமா அப்படின்றத இது நல்லா ரிமைண்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். லெட் அஸ் ஸ்டார்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு மேக்பத் எப்போ பெர்ஃபார்ம் பண்ணாங்களா ஆரம்பித்து ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு மேக்பத்தை பெர்ஃபார்ம் பண்ணது எப்போது அப்படின்னா 1606 பெர்ஃபார்ம் பண்ணது 1606. பப்ளிஷ் பண்ணது வந்து ஃபஸ்ட்டு ஃபோலியோவில் 1623. ஃபர்ஸ்ட்டு பெர்ஃபார்ம்டு 1606. ஃபஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணது ஃபர்ஸ்ட் ஃபோலியோ 1623. நெக்ஸ்ட்டு இதோட சோர்ஸ் எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா ஹாலன்ஷீட் க்ரானிக்கல்ஸ்லேருந்து எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹூ ஆர் த ஃபர்ஸ்ட் கேரக்டர்ஸ் டு அப்பியர் இன் த பிளே. இந்த பிளேயை ஃபஸ்ட்டு கேரக்டர்ஸ் யார் அப்பியர் ஆகிறா இந்த பிளேயில் அப்படின்னா 3 விச்சஸ் அப்பியர் ஆகிறாங்க. ஹூ வாஸ் த கிங் ஆஃப் ஸ்காட்லாண்ட் பிஃபோர் மேக்பத். மேக்பத்துக்கு முன்னாடி யார் இந்த பிளேயில் கிங் அப்படின்னா டங்கன். ஹூ கில்ஸ் மேக்பத்தை யார் கில் பண்ணால் மேக்டஃப். மேக்பத் பிளே ஆஃப் ஷேக்ஸ்பியர் இஸ் கால்ட் ஸ்காட்டஸ் பிளே. மேக்பத் பிளே ஆஃப் ஷேக்ஸ்பியர் வந்து ஸ்காட்டஸ் பிளே. 3 witches are referred in the play. 3 witches வந்து இந்த பிளேயில் தான் ரெஃபர் ஆகிறாங்க. குவீன் ஆஃப் விச்சஸ் யார் அப்படின்னா ஹிகேட். மேக்பத் அண்ட் பேங்கு இவங்க 2 பேரும் எந்த ஃபோர்ஸை வந்து டிஃபீட் பண்ணாங்க பிகினிங்கில் அப்படின்னா மேக்பத் அண்ட் பேங்கு டிஃபீட்டட் த ஃபோர்ஸ் ஆஃப் டேஷ் அண்ட் டேஷ், Norway and Ireland. Macbeth and Banquo defeated the foes of Norway and Ireland. Next, who is MacDonald? MacDonald yaar appadina a traitor and the Thane of Cawdor. Who is MacDonald? A traitor and the Thane of Cawdor. நெக்ஸ்ட்டு விச்சஸ் வந்து 3 விச்சஸ்ன்னு பார்த்துருக்கோம். அப்போ 3 விச்சஸ் வந்து மேக்பத் கிட்ட என்னென்ன சொல்லிச்சு. ஃபஸ்ட்டு விச் மேக்பத் த தேன் ஆஃப் கிளாமஸ் அப்படின்னு சொல்லிச்சு. செகண்ட் விச் மேக்பத் த தேன் ஆஃப் காடர் அப்படின்னு க்ரீட் பண்ணிச்சு. தேர்டு விச் என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஹீ வில் பி த கிங் ஆஃப் ஸ்காட்லாண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு. நெக்ஸ்ட்டு ஒரு கொட்டேஷன்ஸ். ஹீ வில் a father a line of kings, though he himself will not be one. He will a father line of kings, though he himself will not be one. Who uttered these words? இந்த லைன்ஸை யார் அட்டர் பண்ணுறாங்க அப்படின்னா விச்சஸ் வந்து பேங்க்குவை சொல்கிறாங்க. விச்சஸ் வந்து பேங்க்குவை சொல்லுது. ஹீ வில் a father a line of kings. இவர் வந்து கிங்ஸ் வழியில் இவர் வந்து அடுத்த கிங்காக, இவர் தலைமுறை வந்து அடுத்த கிங்காக வரலாம் அப்படின்றத விச்சஸ் வந்து மேக்பத் கிட்ட சொல்லும். அப்போ அந்த மாதிரி சொல்கிறதுனால தான் இந்த லைன் ஹீ வில் a father a line of kings, though he himself will not be one. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ இந்த கொட்டேஷன்ஸ் வந்து யார் சொல்லியிருக்கா அப்படின்னா விச்சஸ் சொல்லியிருக்கு. பேங்க்குவை பற்றி சொல்லியிருக்கு. ஹீ வில் a father a line of kings, though he himself will not be one. He will a father a line of kings, though he himself will not be one. இந்த கொட்டேஷன் அட்டர் பண்ணது விச்சஸ் யாரை பற்றினா பேங்க்குவை பற்றி. நெக்ஸ்ட்டு மேக்பத்தோட கேஸ்டில் எங்கே இருக்குது அப்படின்னா மேக்பத் கேஸ்டில் வாஸ் அட் இன்வர்னஸ். மேக்பத் கில்ஸ் கிங் டங்கன். நெக்ஸ்ட் ஒரு கொட்டேஷன். ஹியர் லே டங்கன் ஹிஸ் சில்வர் ஸ்கின் லேஸ்டு வித் ஹிஸ் கோல்டன் பிளட். இந்த வேர்ட்ஸ் யார் சொல்லியிருக்கா அப்படின்னா ஹியர் லே டங்கன் ஹிஸ் சில்வர் ஸ்கின் லேஸ்டு வித் ஹிஸ் கோல்டன் பிளட். Here lay Duncan his silver skin laced with his golden blood. இது மேக்பத் சொன்ன கொட்டேஷன்ஸ். நெக்ஸ்ட்டு 3 விச்சஸ் வந்து அட்டர் பண்ணியிருக்க அந்த கொட்டேஷன்ஸ். ஆல் ஹெயில் மேக்பத், ஹெயில் டு தி தேன் ஆஃப் கிளாமஸ் அப்படின்னு சொன்னது ஃபர்ஸ்ட் விச் சொல்லியிருக்க. ஆல் ஹெயில் மேக்பத், ஹெயில் டு தி தேன் ஆஃப் கிளாமஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறது ஃபர்ஸ்ட் விச். நெக்ஸ்ட்டு ஆல் ஹெயில் மேக்பத், ஹெயில் டு தி தேன் ஆஃப் காடர் அப்படின்னு சொன்னது செகண்ட் விச்.
நெக்ஸ்ட்டு ஆல் ஹெயில் மேக்பத் தட் ஷால்ட் பி கிங் ஹியர் அப்படின்னு சொன்னது தேர்ட் விச். ஆல் ஹெயில் மேக்பத் தட் ஷால்ட் பி கிங் ஹியர் ஆஃப்டர் அப்படின்னு சொல்லியிருக்கிறது தேர்ட் விச். நெக்ஸ்ட்டு how many men region as king of Scotland throughout the play? How many men region as king of Scotland throughout the play? 3. Whom does Lady Macbeth frame for the murder of Duncan? Lady Macbeth frame for the murder of Duncan க்கு யாரை frame பண்ணுறாங்கன்னா Duncan's drunken chamberlain. Group of murders hired by Macbeth kills whom? யாரை கொலை பண்ணுறாங்க? ஹையர்டு பை மேக்பத், குரூப் ஆஃப் மர்டர்ஸ் ஹையர்ட் பை மேக்பத் வந்து யாரை போய் கொலை பண்ணுறாங்க அப்படின்னா பேங்க்குவர். அப்போ ஃப்ளியன்ஸ் வந்து எஸ்கேப் ஆயிடுவாங்க. நெக்ஸ்ட்டு who discovers Duncan's body அப்படின்னா Macduff discovers Duncan's body. Whom does Macbeth see sitting in his chair during the banquet? Whom does Macbeth see sitting in his chair during the banquet? Banquo's ghost. Banquo's son is Fleance. Banquo's son is Fleance. Next ஒரு quotation. So foul and Faraday I have not seen. So foul and Faraday I have not seen. Who is the speaker அப்படின்னா Macbeth. So foul and Faraday I have not seen அப்படின்னு சொல்கிறது Macbeth. Next ஒரு quotation. Let us not be dainty of leave taking but shift away. Let us not be dainty of leave taking but shift away. இந்த quotationோட ஸ்பீக்கர் யார் அப்படின்னா மால்காம். மால்காம் வந்து தன்னோட ஃபாதர் டங்கன் வந்து டெத் ஆனதுக்கப்புறம், மர்டர் ஆனதுக்கப்புறம் நம்ம இங்கே இருக்கக்கூடாது, இங்கேருந்து ஷிஃப்ட் ஆகிடணும்னு சொல்லிட்டு மால்காமும் டொனால்பினும் ஸ்பீக் பண்ணி சொல்லிட்டு இருக்கும் போது சொல்கிற கொட்டேஷன்ஸ் தான் இது. லெட் அஸ் நாட் பி டெயின்டி ஆஃப் லீவ் டேக்கிங் பட் ஷிஃப்ட் அவே, மால்காம். நெக்ஸ்ட் கொட்டேஷன். ஹூ சேஸ் ஐ கோ அண்ட் இட் இஸ் டன் த பெல் இன்வைட்ஸ் மீ. Who says I go it is done the bell invites me. இந்த கொட்டேஷன் சொன்னது யார் அப்படின்னா மேக்பத். நெக்ஸ்ட் ஒரு கொட்டேஷன். Knots had all spent wherever desire is not without content. Knots had all spent wherever desire is not without content. Who uttered these words? இந்த இதை வந்து அட்டர் பண்ணது யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நாட்ஸ் ஹேட் ஆல் ஸ்பெண்ட் வேர் அவர் டிசையர் இஸ் நாட் வித்தவுட் கண்டென்ட் அப்படின்னா லேடி மேக்பத். நம்ம ஈஸியாக இந்த கொட்டேஷனை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இதில் லேடி மேக்பத் தான் அவளோட டிசையரை மேக்பத் மேலே இன்சிஸ்ட் பண்ணுறா. அப்போ இதில் டிசையர் அப்படின்னு வந்திருக்கும் போது நம்ம அதை லேடி மேக்பத் அப்படின்னு சொல்லி ஈஸியாக ஒரு ஞாபகம் வச்சுக்கலாம், ஒரு ஹிண்ட் மாதிரி. நாட் ஹேட் ஆல் ஸ்பெண்ட் வேர் அவர் டிசையர் இஸ் நாட் வித்தவுட் கண்டென்ட். ஹூ அட்டர் திஸ் வேர்ட்ஸ்? லேடி மேக்பத். டங்கனோட சன்ஸ் நேம் வந்து மால்காம் டொனால்பின். டங்கன் சன்ஸ் மால்காம் டொனால்பின். லேடி மேக்பத் பிகம்ஸ் சொனாம்புலிஸ்ட். லேடி மேக்பத் பிகம்ஸ் சொனாம்புலிஸ்ட். As King Macbeth is brutal. King Macbeth எப்படி இருக்கான் அப்படின்னா brutal. The Porter's scene is playயோட comic relief. The Porter's scene is plays comic relief. The Porter's scene is plays comic relief. Next, identify the speaker of the following line. Why in the drawness left you wife and child? Why in the drawness left you wife and child? இதோட ஸ்பீக்கர் யார் அப்படின்னா மால்காம். இந்த லைனை படிக்கும்போது உங்களுக்கு இந்த லைனோட மீனிங் ஓரளவுக்கு புரியும். ஒய் இந்த ட்ரானர்ஸ், இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் ஏன் ஒய்ஃபையும் சைல்டையும் தனியாக விட்டுட்டு வந்த, லெஃப்ட் யூ ஒய்ஃப் அண்ட் சைல்டு அப்படின்னு சொல்லி மால்காம் வந்து மேக்டஃப் கிட்ட கேட்குறாங்க. ஒய் இந்த ட்ரானர்ஸ் லெஃப்ட் யூ ஒய்ஃப் அண்ட் சைல்டு. ஸ்பீக்கர் இஸ் மால்காம். டு whom அப்படின்னா மேக்டஃப். வித் whom are the Scots at war at the beginning? at the beginningல ஸ்காட்ஸ் யார் கூட, ஸ்காட்லாண்ட் யார் கூட வார் பண்ணிச்சு அப்படின்னா நார்வே. with whom are the Scots at war at the beginning? நார்வே. next, which nation's army invades Scotland at the end of the play? end of the playல எந்த நேஷன்ஸ் ஆர்மி இன்வைட்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா ஸ்காட்லாண்டை இங்கிலாந்து. மேக்பத் கில்ஸ் young Siward. Macbeth kills young Siward. Who are the Scottish kings crowned? Sorry, where are the Scottish kings crowned? எங்க Scottish kings வந்து crown பண்ணாங்க அப்படின்னா Scone. Next, why is Macduff able to kill Macbeth despite the witch's prophecy? Why is Macduff able to kill Macbeth despite the witch's prophecy?
why அப்படின்னா he was born by cesarean section. He was born by cesarean section. Who flees Scotland to join Malcolm in England? Who flees Scotland to join Malcolm in England? யார் ஸ்காட்லாண்டுக்கு மால்கம்மை பார்க்க இங்கிலாந்துக்கு போனது அப்படின்னா மேக்டஃப். What title is Macbeth given after his return described in Act 1? Act 1ல மால்கம்க்கு அந்த வாரில் போய் வின் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் பேங்க்கும் மேக்பத்தும் வின் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன டைட்டில் மேக்பத் கொடுத்தாங்க அப்படின்னா தேன் ஆஃப் காடர். Who informed Macduff that his family has been killed? தன்னோட ஃபேமிலி இறந்துட்டாங்க, ஒய்ஃபும் சைல்டும் இறந்துட்டாங்கன்ற மேட்ரை யார் மேக்டஃப் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணது அப்படின்னா ராஸ். ராஸ் இன்ஃபார்ம்டு மேக்டஃப் that his family has been killed. Next quotation. We have met him foes that strike beside us. We have met him foes that strike beside us. Who says this words? We have met him foes that strike beside us. Malcolm. Malcolm. The wife of Thena Fife. Wife of Thena Fife. Thena Fife யார் அப்படின்னா மேக்டஃப். மேக்டஃப் ஓட ஒய்ஃப் யார் அப்படின்னா லேடி மேக்டஃப். Next ஒரு quotation. Had I as many sons as I have has, I would not wish them to the fairer death. Had I as many sons, had I as many sons, I have heirs, I would not wish them to the fairer death. Whose statement is this? Siward. Had I as many sons as I have heirs, I would not wish them to the fairer death. The statement is Siward. Next, or quotation. What we need fear, who knows it, when none can call our power to account? What we need fear, who knows it, when none can call our power to account? Who says these words? Lady Macbeth. What we need fear, who knows it, when none can call our power to account? Lady Macbeth. Why should I play the Roman fool? The statement is made by Macbeth. Why should I play the Roman fool? Abdina Macbeth. Next, identify the speaker of the following line. Had he not resembled my father as he slept, I had done it. இது யார் சொல்லியிருக்கா அப்படின்னா லேடி மேக்பத். லேடி மேக்பத் வந்து டங்கனை மர்ட் பண்ணும்போது அவர் என்னோட ஃபாதர் மாதிரி ரிசம்பிளாக இருக்கார், அதனால அவரை என்னால் மர்டர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி லேடி மேக்பத் சொல்லுவாள். அதுதான் அது. Had he not resembled my father as he slept, I had done it. Lady Macbeth. Next or quotation. Life is but a walking shadow, a poor player. Who says these words? Life is but a walking shadow, a poor player. Macbeth. Next, approach now like the rugged Russian bear, take any shape but that. Approach now like the rugged Russian bear, take any shape but that. Identify the speaker. Macbeth. Approach now like the rugged Russian bear, take any shape but that. This quotationோட ஸ்பீக்கர் யார் அப்படின்னா மேக்பத். நெக்ஸ்ட்டு டபுள் டாயில் அண்ட் ட்ரபிள். இந்த quotationோட ஸ்பீக்கர் வந்து witches. Double toil and trouble. Witches. Next, in which play of Shakespeare a character Lennox appear? Lennox வந்து எந்த playல appear ஆகுறாங்க அப்படின்னா மேக்பத். Who was the royal Thane of Fife? Thane of Fife-na இதுக்கு முன்னாடி நான் பார்த்தோம் மேக்டஃப். What do Malcolm and Donalbain decide after the murder of their father? ஃபாதர் மர்டர் ஆனதுக்கப்புறம் மால்காமும் டொனால்பினும் என்ன டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா they flee to England and Ireland. They flee to England and Ireland. Malcolm flee to England and Donalbain flee to Ireland. What reason does Macbeth give to Lady Macbeth for not killing Duncan? என்ன ரீசன் வந்து மேக்பத் லேடி மேக்பத் கிட்ட டங்கனை மர்டர் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன ரீசன் மேக்பத் சொல்கிறாரு அப்படின்னா டங்கன் இஸ் ஹிஸ் கெஸ்ட். டங்கன் வந்து கெஸ்ட்டாக வந்திருக்காரு, அதனால மர்டர் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீசன் சொல்லுவார். வாட் ரீசன் டஸ் மேக்பத் கிவ் டு லேடி மேக்பத் ஃபார் நாட் கில்லிங் டங்கன்? Duncan is his guest. Next, who says Glamis hath murder, sleep Macbeth will sleep no more? Glamis hath murder, sleep Macbeth will sleep no more. Macbeth. What does Lady Macbeth accuse her husband of being a dash? What does Lady Macbeth accuse her husband of being? A coward. Next, on returning to the witches, what is the last apparition Macbeth see? A procession of kings. Last apparition என்ன மேக்பத்துக்கு வேணும் அப்படின்னா see பண்ணுறாருன்னா procession of kings. What do the weird
சிஸ்டர்ஸ் ப்ராமிஸ் மேக்பத். வியர்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா விச்சர்ஸை தான் வியர்டு சிஸ்டர்ஸ்ன்னு சொல்கிறோம். வாட் டு த வியர் சிஸ்டர் ப்ராமிஸ் மேக்பத்? மேக்பத் கிட்டே என்ன ப்ராமிஸ் பண்ணிச்சு வியர் சிஸ்டர் அப்படின்னா த கிங்டம் ஆஃப் ஸ்காட்லாண்ட். வாட் தஸ் த ஃபர்ஸ்ட் அப்பரிசன் டெல் மேக்பத்? பிவேர் மேக்டஃப். ஃபர்ஸ்ட் அப்பரிசன் மேக்பத்துக்கு என்ன கொடுத்தது விச்சர்ஸ் அப்படின்னா பிவேர் மேக்டஃப். நெக்ஸ்ட் செகண்ட் அப்பரிஷன் டெல் மேக்பத் என்ன அப்படின்னா நன் ஆஃப் விமன் பார்ன் ஷெல் ஹார்ம் மேக்பத். நன் ஆஃப் விமன் born shall harm Macbeth. Next, third apparition என்ன சொல்லிச்சு அப்படின்னா he will fall when Bernabet comes to Dunsinane. எப்போ இவ ஃபால் மேக்பத் ஃபால் ஆவாங்க அப்படின்னா பெர்னாம்பெட் வந்து டன்சினேனுக்கு நகர்ந்து வரும்போது அந்த ஃபாரஸ்ட்டே நகர்ந்து வரும்போது தான் மேக்பத் வந்து டிஃபீட் ஆகும் அப்படின்றத சொல்லுது. ஹீ வில் ஃபால் வென் பெர்னாம்பெட் கம்ஸ் டு டன்சினேன். ஃபஸ்ட்டு 3 அப்பரிசன் விச்சஸ் வந்து மேக்பத் கிட்ட சொல்லியிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து பிவேர் மேக்டஃப், செகண்ட் ஒன் நன் ஆஃப் விமன் பார்ன் ஷெல் ஹார்ம் மேக்பத், தேர்ட் ஒன் ஹீ வில் ஃபால் வென் பெர்னாம்பெட் கம்ஸ் டு டன்சினேன். நெக்ஸ்ட், ஹூ சேஸ் fight my lord fight a soldier and affaired. Fight my lord fight a soldier and affaired. இந்த quotation யார் சொன்னது அப்படின்னா லேடி மேக்பத். Fight my lord fight a soldier affaired. லேடி மேக்பத். Next, Malcolm's invasion is launched from England. Malcolm's invasion is launched from England. Macbeth's evil side is reflected by dash and dash in the play. Macbeth's evil side is reflected by dash and dash in the play. Night and darkness in the play. Macbeth's evil side is reflected by night and darkness in the play. Next quotation. A little water clears us of the deed of this deed. A little water clears us of this deed. They are சொன்ன அப்படின்னா லேடி மேக்பத். லேடி மேக்பத். Next, who says lay on Macduff and demand be him that cries hold enough. Lay on Macduff that demand be him that cries hold enough. இது யார் சொல்லியிருக்கா அப்படின்னா மேக்பத். why does Macbeth envy Malcolm? மால்காமை பார்த்து மேக்பத் எதுக்காக envy ஆகுறாங்க அப்படின்னா he has been named his heir to the throne. He has been named his heir to the throne. What happens to Lady Macbeth before she dies? She is plagued by fits of sleeping. What happens to Lady Macbeth before she dies? She is plagued by fits of sleeping. Life is a walking shadow. Life is a walking shadow. A poor player இதுக்கு முன்னாடியே பார்த்தோம் மேக்பத். Next ஒரு quotation. Here is the smell of blood still. All the perfumes of Arabia will not sweeten this little hand. இது எல்லாருக்குமே மேக்ஸிமம் தெரிஞ்ச கொட்டேஷன் தான் லேடி மேக்பத். வாட் இஸ் டன் இஸ் டன் லேடி மேக்பத். வாட் இஸ் டன் இஸ் டன் லேடி மேக்பத். லைஃப் இஸ் அ டேல் டோல்டு பை அன் இடியட் ஃபுல் ஆஃப் சவுண்ட் அண்ட் ஃபியூரி சிக்னிஃபைஸ் நத்திங். இந்த கொட்டேஷன் யாரோடதுன்னா மேக்பத். ஹூ டஸ் த வேர்ட் பிர்னாம் ரெஃபர்? சாரி, வாட் டஸ் த வேர்ட் பிர்னாம் ரெஃபர்? பிர்னாம்ன்றது என்ன ரெஃபர் பண்ணுது அப்படின்னா ஃபாரஸ்ட். அ மேன் நாட் பார்ன் ஆஃப் விமன் இன் த பிளே மேக்டஃப். Macbeth receives a diamond for his wife from Duncan. Macbeth receives a diamond for his wife from Duncan. Next ஒரு quotation. Das daggers in men's smiles, the near in blood, the nearer bloody. Donalbain. Donalbain தான் இந்த quotation சொல்லியிருக்காரு. Das daggers in men's smiles, the near in blood, the nearer bloody. Donalbain. How does Bernabet come to Dunsinane? How does Bernabet comes to Dunsinane? Malcolm army heights began cut off tree branches. Malcolm's army heights began cut off tree branches. Next quotation. Look like the innocent flower but be the serpent under it. These words are uttered by Lady Macbeth. Lady Macbeth சொல்றாங்க look like the innocent flower but be the serpent under it. Next quotation. Be bloody bold and resolute love to scorn the power of man. Be bloody bold and resolute love to scorn the power of men. இது யார் சொல்லியிருக்கா அப்படின்னா the second apparition. Next, who says when was the three meet again in thunder, lightning or in rain? Witches. Who says when was the three meet again in thunder, lightning or in rain? Witches. Macbeth uttered his soliloquy tomorrow and tomorrow and tomorrow. When he uttered this soliloquy அப்படின்னா he receives the news of Lady Macbeth death. When he receives the news of Lady Macbeth
death he utters this soliloquy, tomorrow and tomorrow and tomorrow. I will make assurance double sure. I will make assurance double sure அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்கானா மேக்பத். I will make assurance double sure அப்படின்னு சொன்னது மேக்பத். All my pretty chickens and their all my pretty chickens and their dam at once fell swoop. At one fell swoop. Macduff வந்து ராஸ் கிட்ட சொல்றாரு. um, all my pretty chickens and their dam at one fell swoop. Macduff to Ross. Who jokes that he works at Hellgate? Who jokes that he works at Hellgate அப்படின்றது போர்ட்டர். Who jokes that he work at Hellgate? Porter. Next, what vision does Macbeth have before he kills Duncan? Before he kills Duncan, what vision he does? He sees a floating dagger pointing him to Duncan's chamber. He sees a floating dagger pointing him to Duncan's chamber. Next question. How does Lady Macbeth die? She commits suicide. Where did the army get the bow they are holding? From Birnambod. Where did the army get the bow they are holding? From Birnambod. Macbeth's vision of bloody daggers and uncertainty are examples of internal conflict. Macbethோட விஷன் அந்த bloody daggers and uncertainty இதெல்லாம் எதோட examples அப்படின்னா internal conflict. Which play is considered as the shortest tragedy of Shakespeare? Macbeth. Fair is foul and foul is fair அப்படின்னா witches. So fair and foul a day அப்படின்னு வரும்போது Macbeth. இது fair is foul and foul is fair அப்படின்னா witches. In Macbeth, who is Ross referring to when he uses the description of Bellona's bridegroom? Bellona's bridegroom யார் describe பண்ணுறா அப்படின்னா ராஸ் ப்ரைசஸ் மேக்பத். ராஸ் வந்து மேக்பத்தை ப்ரைஸ் பண்ணுற bravery. Bellona was the Roman goddess of war. Macbeth is a play by William Shakespeare about a regicide. Which play of Shakespeare is regarded as the tragedy of overleaping ambition? Macbeth. Shortest and bloodiest tragedy? Macbeth. In the play Macbeth, the Scottish general who kills Duncan at last becomes tyrannical ruler. Beginning of the play, Macbeth defeats Ireland, Banquo defeats Norway. What happened to previous Thane of Cawdor? Beheaded due to tyranny. Beheaded due to tyranny. What happened to previous Thane of Cawdor? Beheaded due to tyranny. At last, Lady Macbeth becomes mad and commits suicide. Tragic flaw என்ன அப்படின்னா vaulting ambition. Son of Macduff தான் ஏற்கனவே கிளியர் பண்ணியிருக்கேன். சேட்டன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் சேட்டன் கிடையாது. சேட்டன் வந்து ஒரு சர்வெண்ட், மேக்பத்தோட சர்வெண்ட். லெனாக்ஸ் a Scottish general. In Macbeth, who is the Bellona's bridegroom? Macbeth is the Bellona's bridegroom. First, which talks always of the past. Malcolm's prince of both Scotland and Cumberland. Malcolm's prince of both Scotland and Cumberland. When we commit blood and deeds, they react upon us. When we commit blood deeds, they react upon us, said by Macbeth. Duncan arrives with the two gods in Macbeth Castle. Lady Macbeth receives a diamond ring from King Duncan. Macbeth kills Duncan by dagger. Who said King Duncan is dead? Macduff. Macbeth convinced the murder the Banquo he is dagger to the kingdom. Malcolm and Macduff convinced King Edward. Malcolm and Macduff convinced King Edward. Milk of human kindness. Who describes whom? Milk of human kindness ன்னு சொல்லி யாரை describe பண்ணுற அப்படின்னா Lady Macbeth describes Macbeth. Next, look like innocent flower, but be a serpent underneath. Who advises? Lady Macbeth advises Macbeth. Which bird has built a nest in the castle? Morlet. Which bird has built a nest in the castle? Morlet. Lady Macbeth hesitated to kill Duncan because he resembles her father. Who sees the bad omens in the Inverness castle? Lennox. Who suspects Malcolm for killing Duncan? Macduff.
திங்ஸ் வித்தவுட் ஆல் ரெமடி ஷுட் பி வித்தவுட் ரிகார்டு அப்படின்ற கொட்டேஷன் யார் சொன்னான்னா லேடி மேக்பத். திங்ஸ் வித்தவுட் ஆல் ரெமடி ஷுட் பி வித்தவுட் ரிகார்டு, லேடி மேக்பத். Who is angry with the three witches? Hegate. Next, why should I இதெல்லாம் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு கொஷின் திருப்பி ரிப்பீட் ஆனாலும் அந்த கொஷினோட மாடுலேஷன் வேறு மாதிரி இருக்கும். நம்ம கன்ஃபியூஸ் பண்ணாமல் திருப்பி ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் சில கொஷின்ஸ் ரிப்பீட்டடாக நான் சொல்லியிருக்கேன். Who wrote the essay entitled On the Knocking at the Gate in Macbeth? On the Knocking at the Gate in Macbeth அப்படின்ற எஸ்ஸேவை யார் எழுதியிருக்கா அப்படின்னா தாமஸ் டி குவன்சி. தாமஸ் டி குவன்சி. ஓவர்லீப்பிங் ஆம்பிஷன் அப்படின்றது எது? மேக்பத். ஃபோர்த் விஷன் சொல்லி யாரை சொல்கிறாங்க அப்படின்னா லேடி மேக்பத்தை சொல்கிறாங்க. இதில் ஃபோர்த் விச் இஸ் லேடி மேக்பத். த போர்ட்டஸ் சீன் வந்து என்ன ப்ரொவைட் பண்ணுதுன்னா காமிக் ரிலீஃபை கொண்டு வருது. தி விச்சர்ஸ் ஆர் ஈக்விவகேட்டர்ஸ். திஸ் மீன்ஸ் தட் தி விச்சர்ஸ் வேர் ஆம்பிகுவஸ் இன் their sayings அப்படின்னு சொல்கிறாங்க. The witches are equivocators. This means that the witches வந்து ambiguous in their saying. Out brief candle is a line in Macbeth. Out brief candle இந்த லைன் எந்த ட்ராமாவில் இருக்குது அப்படின்னா மேக்பத்தில் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு முக்கியமான கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். நீங்கள் ரீகால் பண்ணியிருப்பீங்க. இந்த கொஷின்ஸ்க்கெலாம் ஆன்சர்ஸ் தெரிஞ்சிச்சா, இந்த பாயிண்டில் நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா, படிச்சிருக்கோமா அப்படின்னு ஒரு ரீகால் பண்ணியிருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் we will meet soon. If you like this video, please hit the like button. If you want more and more video, please subscribe my channel. If you have any suggestion, please comment in the comment box. Thank you, friends.